நீ இதுவரைக்கும் அவிசுவாசத்தினால நீங்க வெட்கப்பட்டு போயிருக்கலாம், அவிசுவாசத்தினால துக்கமா இருந்திருக்கலாம், அவிசுவாசத்தினால அவமானத்தை நீங்க சகித்திருக்கலாம், அவமானத்தை அநேக இடத்துல பெற்றிருக்கலாம். உங்களுடைய அவிசுவாசம் தான் அதற்கு காரணம். சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, அந்த அவிசுவாசத்தை உங்களை விட்டு களைந்து போடுங்க, விசுவாசத்தை தரித்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்க செய்து விசுவாச நடக்கை நடத்தினா இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தின்படியே உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய படிக்கிற ஸ்தலத்துல, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய வசிக்கிற இடத்துல, சபையில, எந்த இடத்துல, குடும்பத்துல, விசுவாசிகள், உறவினர்கள் மத்தியில, அந்த இடங்கள் எல்லாம் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். ரெண்டத்தனையாய் டபுள் போர்ஷனை கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ரிசீவ் பண்ண போறீங்க? நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே என் வாழ்க்கையில வெட்கமா இருந்த எல்லா இடத்தையும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஏசாயா 61:7 அந்த வசனத்தை, இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் நமக்கு அதுதான். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். இன்னொரு வார்த்தை கூட சங்கீதம் 132:8 சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவாராம், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். இதுவரைக்கும் நீங்க நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே சத்துரு எழும்புறான், நாங்க இப்படி ஒடுங்கி போகிறோமே உங்களுடைய பிள்ளைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசத்தினால நீங்க தொடர்ந்து முன்னேறினா சத்துருக்கள் இனி வெட்கத்தை உடுத்துவார், உங்களுடைய மீதிலோ அவருடைய கிரீடம் பூக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ, நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்து நான் விதைத்து ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் நீங்க விதைத்ததற்கான பலன், அறுவடையை நீங்க நிச்சயமாய் அறுப்பீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்துல விதைத்த விதைக்கான பலனை நீங்க அறுப்பீங்க. அறுவடை வீணாய் போகாது, வெறுமையாய் வராது, அதற்கு நிச்சயமாய் பலன் உண்டு.